சென்னை மீண்டு இருக்கிறதுன்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? வரவே வராது, சஞ்சு சாம்சன் அடிக்கவே மாட்டாருன்னு மாதிரி இருந்தது. ஆனா உண்டு, சஞ்சு சாம்சன் அடிச்சாதான்ன்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு. இந்தியா டீமுக்கும் அதே மாதிரி, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் அதே மாதிரி. சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரையில நேற்றைய போட்டியும் கூட பல இடங்கள்ல எதிரணிக்கான வெற்றி வாய்ப்பு நிறைய இருந்தது. ஏன்னா 80 ஓட்டங்களை போறோம்னா 44 பந்துல அடிச்சிருக்கலாம், 60 ஓட்டங்களை போடணும் 34 பந்துல 30 பந்துகள்ல அடிச்சிருக்கலாம். 5 விக்கெட்டுகள் தான் போயிருந்தது. ஆனா சென்னை அணியினுடைய பந்து வீச்சு நேற்று கொஞ்சம் அபாரமாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் கடந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய போட்டியில் டேவிட் மில்லரின் கவலை தூக்கி கொடுத்தாங்க. முதல் 2 போட்டியும் தோல்வியினை சந்திக்க வேண்டிய போட்டிகள் என்று சொல்ல. டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கமா பார்த்தா நல்ல வெற்றிகள் ஏற்றுக்கொள்ளலாம். மறுபக்கமா மற்ற அணியில இருந்து பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தட்டு என்ற ரெண்டுமே இறுக்கமான வெற்றி. கடந்த போட்டியில் இறுக்கமான தோல்வி, கடைசி பந்தில் அது வெல்ல வேண்டிய போட்டி. நான் சொல்றேன், வெல்ல வேண்டிய போட்டியை மறுபக்கத்துல இருந்து நாங்கள் பார்த்தோம்னா அதுவும் தட்டு தடுமாறி வென்றிருக்கின்றது. அப்படிதான் வரும், அது வெற்றி பெற்றிருந்தாலும். ஆக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தடுமாறி கொண்டிருக்கின்ற வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அணி என்றுதான் டெல்லி கேபிட்டல்ஸை வர்ணிக்கலாம். இப்ப அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நேற்றைய நாள்ல நாம என்ன சொல்றது, எல்லாருமே ஊகிச்சது இன்றைக்கு சென்னை தான் அடிக்க போகுது. சென்னை சேப்பாக்கத்தில் மைதானம் இருக்கின்றது, போட்டி நடைபெற்றது. அதன் காரணமாக வெற்றி சென்னைக்கு கிடைக்கும் என்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. அது நடைபெற்றிருக்கின்றது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பந்துவீச்சு நல்லம் தான், ஆனால் நேற்று அதனை சரியாக சஞ்சு சாம்சன் கையாண்டார். 212 ஓட்டங்கள் பெற்றது அப்படின்றதுதான் சென்னையுடைய வெற்றியினுடைய அந்த இலக்காக இருந்தது. இல்ல சஞ்சு சாம்சன் 115 60 56 200க்குள்ள அவங்க வளமையான ஓட்டங்களை பெற்றிருந்தாங்கன்னா நேற்று தூக்கி கொடுக்க வேண்டியிருக்கும். டெல்லி கேபிட்டலுக்கு நேற்று இன்னொரு வெற்றி, அதுவும் சென்னைக்கு எதிரான வெற்றியா இருந்திருக்கும். இப்பதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்களுக்கு கிளிக் ஆகின்றது. ஆயுஷ் மாத்ரே 36 பந்துகள் 59 ஓட்டங்கள். அவரும் அதிரடியான துடுப்பாட்ட வீரர், இளம் வீரர். அவர் பெரிய வயது அனுபவம் எல்லாம் இல்லை. அவரும் நேற்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். சிவம் தூபேக்கு நேற்று இறுதி நேரத்தில் வந்தாலும் அடிபட்டது பந்துகள். கைகோட் அணியின் தலைவர் இன்னும் தடமாறி கொண்டிருக்கின்றார் என்றதான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பிரச்சனை. ஆக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த வெற்றியின் மூலமாக ஓகே நாங்கள் வந்துட்டோம், எங்களால் ஏலும் நாங்கள் போராட போகின்றோம் என்கின்ற ஒரு விஷயத்தை காட்டியிருக்கின்றார்கள். அந்த என்ன சொல்றது, ரசிகர்கள் மனமுடைஞ்சு போயிருந்தார்கள். ரசிகர்கள் மனமுடைகிறது ஒரு பக்கம், சென்னை இல்லாத ஐபிஎல் அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய இழப்பா இருக்கும். இது 2 விஷயம் இதுல இருக்கு. ரசிகர்களுடைய இந்த இழப்பை விட சென்னை அணி இந்த இதுக்குள்ள இந்த தொடர்புக்குள்ள இல்லாம போறது பெரிய இழப்பு. அதான் சென்னைக்கு டபுள் இழப்பு. தோனி இல்லை என்றது ஏற்கனவே ஐபிஎல்லுக்கும் சென்னை ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அதிலும் இப்ப சென்னை சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோனியும் இல்லாமல் போட்டிகளிலும் தோல்வியினை சந்திக்கின்றது என்றால் அப்படி உடைந்து நொறுங்கி போய்விடுவார். ரசிகர்களாக பார்க்கின்ற வேளையில் அது மனதார், அது பெரிய ஒரு அடி அவர்களுக்கு. என்னடா இது, அதாவது இப்ப தருணம் இல்லையே. அதான் தோனி அடுத்த போட்டிக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது அப்படியே போய்கொண்டே இருக்கு. முதல் போட்டியில இருந்து நியாயம் காரணமா போனதுல இருந்து அடுத்த போட்டின்னே சொல்லிட்டு இருக்காங்க. அவர் மைதானத்துக்கு வர்ற மாதிரியும் தெரியல, அல்லது மைதானத்துக்கு வந்து பின்னால இருக்கிறாரு தெரியல. முன்னுக்கு அது கண்டிப்பா இதோடத்துல காட்டியிருப்பார்கள். எனவே தோனி மைதானத்துக்கு வராமல் இருக்கின்றார் என்பது அடுத்த போட்டியில் விளையாட போவதில்லை என்பது தெளிவாக. எனவே அதை வைத்துக் கொண்டுதான் சிஎஸ்கே தோனி என்ற விஷயம். தோனி மார்க்கெட்டிங் தான் இந்த வருடம், தோனி மார்க்கெட்டிங். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரசிகர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருஷம் தோனி விளையாடலைன்னா அடுத்த வருஷம் நிச்சயமாக இல்லை. அதுல எந்த இதுவும் இல்லை. அவர் இடையில எங்கேயாவது அறிவிக்க வாய்ப்பு இருக்கு, ஐபிஎல் இருந்து விலகுறாங்க. இடையில சில வேளைகளில் கடைசி கட்டம் வரை போயிட்டு உபாதையா இருந்தது, என்னால விளையாட இல்லாம போயிட்டுது. சில வேளையில அறிவிப்பு கூட இல்லாமல் போகலாம். அடுத்த வருடம் பார்க்கலாம், அடுத்த வருடமும் விளையாடுவதற்கான வாய்ப்புகள், உடம்பு ஓகே என்றால் விளையாடுவேன் என்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி போட்டு அடுத்த ஒரு வருஷம் எதிர்பார்ப்போடும் போகலாம். இது ஃபுல்லாவே ஐபிஎல் என்பது நாங்கள் சர்வதேச கிரிக்கெட்டோடு இந்திய கிரிக்கெட்டோடு இது ஒரு பிசினஸ் அல்லது ஒரு களியாட்டம், ஒரு கொண்டாட்டத்திற்கான வியாபாரம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடக்க போற போட்டி, அதுக்கு முதல்ல நேற்று நல்ல இன்னொரு போட்டி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பஞ்சாப் கிங்ஸ். அவங்களும் விளையாடுறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எல்லா மேட்ச்லயும் அடிக்கிறாங்க. எவ்வளவு அடிச்சாலும் மெட்ட டீம் திரத்தி அடிக்குது அவங்கள. அது வளமைதான். அது சன்ரைசர்ஸுக்கு அவங்களோட விதி, அது அவங்களோட விதி கண்டிப்பா. அது நீங்க இப்ப கடந்த கால போட்டியில எடுத்து பாருங்க, சன்ரைசர்ஸ் எவ்வளவு ஓட்டங்களை பெறலன்னு சொல்லுங்க. எல்லா ஐஎஸ் ஓட்டங்களையும் அவங்க தான் பண்ணிருக்காங்க. 119 அவங்க தான் அடிச்சிருப்பாங்க. ஆனா 7 போல் மிச்சம் இருக்கு. ஆனா எங்க இருந்து கிளம்பி வருவாங்க, அவங்க திருத்தி ஒரே அடி போ. பஞ்சாப் பயங்கர ஸ்ட்ராங்.
பஞ்சாப் நாம சொன்ன மாதிரி டெல்லி கேபிட்டல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நினைச்ச மாதிரி இல்ல, பெரிய அளவான டீம். இதுல நாங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கடந்த நிகழ்ச்சியிலேயே சொல்லிட்டோம், 2 பேரும் ஃபைனல் இப்போதைக்கு எங்களை பொறுத்தவரையிலும் கன்ஃபர்ம்டுன்ற மாதிரி இருக்குது. எல்லாருமே இந்த சின்ன பசங்களை வச்சுக்கொண்டு டீமை காட்டுறதுன்றது வந்து இந்த 2மே சொல்லலாம். அதுலேயும் பஞ்சாப்ல வந்து வர்றவன் போறவன் அடிக்கிறான், யார்டா இவங்கன்ற மாதிரி இருக்குது. நேற்று அடிச்சது பிரியன் ஆரியா, மற்றது பிரஷிம்ரன் சிங். இவங்க ஓப்பன், இவங்களோட பேரு கன பேருக்கு யாரா இவங்கன்ற மாதிரி தான். 24 வயசு ஒருத்தருக்கு, ஒருத்தர் 22 வயசு. இவங்க அடிச்ச அடியிலேயே ரைட் மேட்ச் முடிச்சு 2 பேருக்கு 24-25 வயசு அடிச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகு தேவையான மாதிரி வந்து நம்ம கேப்டன், அவருடைய கேப்டன் இன்னிங்ஸ் நேற்று விளையாடி விட்டார். இந்த முறை ஐபிஎல் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா, குறைஞ்ச ஒரு 20 வருஷத்துக்கு இந்தியா அணியை வந்து எந்த அணியாலும் செய்ய முடியாது. இல்ல அது வீரர்கள் உருவாகி கொண்டே இருக்காங்க. வீரர்களுக்கான ஒரு ஐபிஎல் வந்து வீரர்களை உருவாக்குற ஒரு பெரிய ஃபேக்டரி மாதிரி ஆயிட்டு. உண்மையாக ஃபேக்டரி தான். ஃபேக்டரியில நிறைய பேர் வேலை செய்கிறார்கள். அதாவது வேலை செய்கின்ற சகலருக்கும் அங்கே நல்ல பெரிய சம்பளம் கிடைக்கின்றது. ஃபேக்டரியில மேனேஜரா ஒருத்தர் தான் வர முடியும். ஆனா அதுக்கு கீழே நிறைய எக்ஸிகூட்டிவ் பொசிஷன்ஸ் மாதிரி கீழே இருந்து மேலே வரையும் வேலைகள் இருக்கு. இப்ப இந்த இடங்கள்ல போய் எல்லாருமே ஃபிக்ஸ் ஆயிருங்க. மேனேஜரோ டிரெக்டரோன்றது வந்து இந்தியா டீம். அப்ப எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஆனா எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கிடைக்கின்றது, நல்ல வருமானம் கிடைக்கின்றது. ஒரு ஐபிஎல் விளையாடினா உண்மையா ஒரு வருடத்துக்கு அவர்கள் வெல் செட்டில், ஒரு வருஷத்துக்குன்னா அவர்கள் வாழ்க்கையே செட்டில்டு. அதுலயும் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிட்டுன்னு சொன்னா தாராளமான வருமானம், மிகப்பெரிய வருமானம். இப்ப நான் இன்னொரு விஷயம், இப்ப எல்லா அணிகளும் ஒரு 7-8 அணிகள் சேர்ந்து விளையாடுறாங்க. ஆனா இந்த 8 அணிகளும் சேர்ந்து விளையாடுறது இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு என்ன உற்பத்தி அங்கதான் போகுது. இது வந்து அடுத்த கட்ட யாரு இந்திய அணியில இல்லாட்டியும் அதுக்கு மேலான பதில் இருக்கு. அதுக்கு மேலான மாற்று அணி வீரர்கள் அங்க இருக்காங்க. இந்தியா கிரிக்கெட் சபை சரியான ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிச்சு. 90களில் 2000களில் இந்த பிரச்சனை ஒன்று வந்தது, அதால பாதாளத்துல விழுந்தது இந்தியா. அதுல இருந்து மீண்டதுக்கு பிறகு உச்சபட்ச வளர்ச்சி, சரியான திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. ஐபிஎல் எந்த அளவுக்கு வெளியே பேசப்படுகின்றது, அதே போன்று அங்கே அவர்களுடைய ரஞ்சி ட்ராஃபி, விஜய் ஹசாரே ட்ராஃபி, இதெல்லாம் வந்து 50 ஓவர்களுக்கு, அதே போன்ற டெஸ்ட் போட்டிகளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மிக சிறப்பாக இருக்கின்றது. அதன் காரணமாக வீரர்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். 2 விஷயம், வீரர்களுக்கான பண பிரச்சனை இல்லை, தாராளமாக பணம் இருக்கின்றது. அவர்கள் முதலீடு செய்து தங்களுடைய கிரிக்கெட்டை வளர்க்க முடியும், குடும்பத்தை பார்க்க முடியும், எந்த சிக்கல்களும் இல்லை. எனவே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அதன் காரணமாகத்தான் அவர்கள் அந்த அசுர வளர்ச்சி இப்பொழுது இருக்கின்றது. காம்படிஷன் கூடிவிட்டது, போட்டி கூடிவிட்டது. ரைட், நல்ல ஒரு விஷயம். அது நல்ல ஆரோக்கியமான விஷயம், வேற எந்த நாடும் செய்யாத ஒரு விஷயம் அது. ரைட், இன்றைக்கு நடக்கிற போட்டி 2 போட்டியில முக்கியமான போட்டி என்ன தெரியுமா? மும்பை இந்தியன்ஸும் நம்ம விராட் கோலி ஆர்சிபியும். ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுது வெளிப்படையா சொல்லலாம், ஆர்சிபி தான். என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் நோ சான்ஸ். ஆனா இவ்வளவு நல்ல வீரர்களை மும்பை இந்தியன்ஸ் வச்சுக்கொண்டு ரேயன் ரெக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, அட நீங்க 5 பேருமே காணுமேடா, எந்த டீமுக்கும் அடிப்பீங்க. நீங்க இவங்க 2 பேரையும் எங்க சேர்க்கலாம் தெரியுமா? மும்பையையும் சன்ரைசர்ஸ் ஒன்றா சேர்க்கலாம். 2 பேரும் அண்ணன் தம்பி. அதுக்கு பிறகு இருக்கு நான் சொன்னதை விட நாமந்தீர விடுங்கள், ஷெஃபன் ருதர்ஃபோர்ட், மிச்சல் சென்னர், ஷர்துல் தாகூர், இதுக்கு மேல எல்லாருமே அடிப்பாங்க. இந்தியா டீம் கூட பலமான அணிங்க தான் இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா போல, ஷர்துல் தாகூர் இருக்கின்றார். இப்படி ஒரு டீமை வச்சுக்கொண்டு வெற்றிகளை பெறலாம. அதுதான் பும்ராவாலேயே ஒன் மேன்லயே தனியா மேட்சை முடிச்சு கொடுத்து போட்டு போற மனுஷன் அவருக்கும் அடி விடுது. மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாடல கொஞ்சம் அப்படி அதெல்லாம் கொஞ்சம் பவரை குறைச்சு செய்யறாரு. அதோட அதிகமா எப்படி கூட அடிக்கிறாங்க, அவர் அதிகமா அவங்க கேட்கற மாதிரி இல்ல. இந்த பக்கம் எல்லாரும் முதல் போட்டி லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், குஜராத் டைட்டன்ஸ். நம்மளோட ரிஷப் பாண்ட் டீமுக்கும் சுப்மன் கில் டீமுக்கும். லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 2 வெற்றிகளை பெற்றிருக்குது. முதல் 2 தோல்வி, அதுக்கு பிறகு நல்ல வெற்றிகள் 2 பெற்றிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸும் அதே மாதிரி தான். ஒரு முதல் 2 தோல்வியை சந்திச்சவங்க இப்ப வெளில தொடங்கிட்டாங்க. இப்ப அவங்களும் இப்ப ரேஸுக்குள்ள முன்னுக்கு வந்துட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் 2 ரேஸ்ல முன்னுக்கு போயிட்டு இருக்குது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸை தவிர மற்ற அணிகள் எல்லாம் ரேஸோட தொடங்கிட்டாங்க. இப்ப அவர்களுக்கு போட்டி தொடங்கிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து முன்னுக்கு கொண்டு போறதுல பந்து வீச்சை விட துடுப்பாட்டம் தான் அதிகம். சூரியவன்சி 15 வயசுல ஒரேஞ்ச் கேப்பை தூக்கி தலையில அந்த 2 இணைப்பாட்டம் இருக்கு தானே, ஆரம்ப சூரியவன்சி
எந்த டீம்லயும் இல்ல. T20ல அதுதான் முக்கியம். ஆரம்பம் நல்லா இருக்குமா இருந்தா, அதிரடியா இருக்குமா இருந்தா வெற்றி அவர்களுக்கு நிச்சயம். 4 ஓவருக்கு 98 ரன் அடிக்கிற அளவுக்கு என்ன கொடுமையப்பான்னு. எந்த பந்து வீச்சாளர் போட்டாலும் யாரா நீங்க 2 பேரும் எங்க இருந்து வந்தீங்க பாட்ட கொட்டுமையே. சூரியவன்சி ஜோஸ் ஹெசல்வுட் பந்து வீச்சுக்கெல்லாம் அடிக்கிறதுன்றது எனக்கு அதுல பெரிய ஆச்சரியம். அவர் அடிச்ச கடைசி 2 மேட்சும் பாருங்க, பும்ரா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட். என்னன்னா இதுல இலங்கை அணி முகத்தை கொண்டு எங்கேயாவது வைக்கணும். ஏன்னா இவங்க இங்க என்ன செய்யறாங்கன்னா, சின்ன ஆட்கள் இருக்கு, அவங்க டைம் இருக்கு, 17 வயசு 15 வயசு 18 வயசு அவங்களும் டைம் இருக்கு, 20 வயசுல விளையாடுறவங்க வெளியில இருக்காங்க, அவங்கள போட்டு இந்த மாதிரி தான் இந்த இலங்கை அணியை சாப்பிட்டாங்க. 16 முடிச்சு விட்டதே இந்த மாதிரியான எண்ணங்களால. விளையாட வையுங்க அதை செய்யுங்க. 15 வயசுல ஒருத்தர் விளையாடும் போதுதான் அந்த முழுமையான அந்த அவுட்புட் வரும் நமக்கு. 17-18 வயசு ஆகும்போது அவர் அணிக்குள்ள செட்டில் ஆயிடுவார். நியூசிலாந்து அணியோட 3 போட்டிகளையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் 50 ஓவரில். வியாஸ்காந்த் நேற்று விளையாடி 2 விக்கெட்டை கைப்பற்றி இருக்கிறார். நல்ல விஷயங்கள் நடக்குது. ஆனாலும் கூட நீங்க சொன்னது போன்று சந்திர, இன்னும் அந்த வயசு பிரச்சனை, இன்னும் 17, 18, 19 வயசு வீரர்கள் யாரும் எங்கள்கிட்ட இல்லை. இருக்காங்க, இவங்க விளையாட விடுறாங்க, வெளியால காட்டுறதுல இல்லை. அதான் அதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும். இந்த ஸ்கூல் கிரிக்கெட்ல இப்ப எனக்கு தெரிந்து இதை பற்றி தனியாக நாங்கள் நிகழ்ச்சியில் செய்ய இருக்குது. இந்த 19 வயதுக்குட்பட்ட அணியில விளையாடுற வீரர்களை கிளப் விளையாட வரவே இல்லை. இப்படி கண்ண சிக்கல்கள் இருக்குது. இப்ப சிக்கல் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிறோம், அடுத்த கட்டத்தை செய்யறோம்னு தொடங்கி இருக்கணும். பாப்போம், நாங்கள் IPL போய்கொண்டிருக்கிறோம். சின்னப்படியன்னு சொல்லி வச்சிருந்த அவரை வச்சிருந்தா சூரியன் சின்னப்படியும் தானே, அவர் ஒரு 7வது 8வது போட்டுவோம், இல்லாட்டி அவர் இருக்கட்டும் வச்சுதான் என்ன நிலைமை. இது இந்த மாதிரி சரி, ஓகே விடுங்க. இது நாங்கள் தனி ஒரு நிகழ்ச்சியில நிறைய இருக்குது பேசுறதுக்கு. பாப்போம், இப்ப ஏதோ புதிய சரியாக செய்கின்றோம் என்ற பாதை ஒன்று போய்கொண்டிருக்குது. பாப்போம், அது சரியாக போகாத இடத்துல நாங்கள் அதை பற்றி கதைப்போம். ஓகே, நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை முழுவதற்குமான தரமான கிரிக்கெட் பொருட்களை, ஹார்ட்பால் கிரிக்கெட் பொருட்களை வழங்குகின்றார். எனவே நாடு முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் ஓட பண்ணி வாங்கலாம் தரமான பொருட்கள். எங்க இலங்கையில நீங்க எந்த இடத்துல கிரிக்கெட் பொருட்கள் வாங்கினாலும் இந்த அளவு குறைவா வாங்க முடியாது, இங்கதான் குறைவு. கீழே தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது. இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக நீங்கள் தொடர்பு கொண்டீர்களாக இருந்தால் சரியான முறையில் உங்களுக்கு பொருட்கள் பற்றிய விவரத்தை தந்து தரமான பொருட்களை உங்களுக்கு தருகின்றது ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர்.